சிறகடிக்க சீரியல் நாளைக்கான புறமல்ல முத்து ஜெயில இருக்கிறத பார்த்துட்டு அருண் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவன் கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும், இதுதான் இவனுக்கு சரியான தண்டைன்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் மீனா முத்து இந்த பிரச்சனை வந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக முத்து கிட்ட நடந்ததை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப முத்து அடிக்கலாம், கண்டிப்பா முத்து போனதுக்கு அப்புறம் தான் வேற யாராவது போய் அவங்களை அடிச்சிருக்கணும். அப்ப அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்து அதை செக் பண்ணா கண்டிப்பா யார் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போறாங்க. அங்கே ஒரு வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட உதவி கேட்டு அங்கே உள்ள ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதுல அங்கே போனது சிட்டியோட ஆளுங்க தான் தெரிஞ்சதும் பயங்கரமா ஷாக் ஆகி அந்த ஃபுட்டேஜை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சப்மிட் பண்றாங்க. அடுத்து போலீஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது முத்துவை விடுவிக்கிறாங்க. சிட்டியோட ஆளுங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணி அவன் மட்டும் உண்மையா சொன்னா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து முத்து கண்டிப்பா நம்ம வீட்டு பிரச்சனை எப்படி அந்த சிட்டிக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுங்க தான் இங்க யாரோ போயிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி மேல சந்தேகப்படுறாங்க. விஜயா ரோஹிணி கிட்ட இந்த வேலை பார்த்தது நீ தானான்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கறாங்க. ரோஹிணியும் இதுக்கு எனக்கும் சம்மதில்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா கடைசியில ரோஹிணி இந்த விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. ரோஹிணி தான் சிட்டிக்கிட்ட சொல்லி ஆள அனுப்புறாங்கிற விஷயம் தெரிஞ்சு விஜயா ரோஹிணி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க.